திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அருகே 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 15 பயணிகள் காயமடைந்தனர். அம்பாத்துறை மேலக்கோட்டை என்ற இடத்தில் நிலக்கோட்டையை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தும் சின்னாலப்பட்டி நோக்கி வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்தும் வளைவில் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகின. இதில் 2 பேருந்துகளிலும் பயணம் செய்த 15க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி நந்தி பகவானுக்கு பால், தயிர், சந்தனம், தேன், கரும்பு சாறு உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மலர் மாலைகள், வில்வ இலைகள் கொண்டு அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனைகள் நடத்தப்பட்டன. அப்போது திரளான பக்தர்கள் அரோகரா முழக்கங்களுடன் நந்தி பகவானை வழிபட்டனர். தென்காசி அருகே தென்னை கூந்தல் ஒரு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமாகின. இலத்தூர் விளக்கு பகுதியில் கந்தசாமி என்பவருக்கு சொந்தமான தென்னை கூந்தல் ஒரு ஆலை செயல்பட்டு வருகிறது. இங்கு 30க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வரும் நிலையில் ஆலையில் வெல்டிங் பணிகள் நடைபெற்று வந்துள்ளது. அப்போது திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் 2 மணி நேரம் போராடி தீயினை அணைத்தனர். தஞ்சை பெரிய கோவிலில் மாசி மாத பிரதோஷம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனையொட்டி பெரிய நந்திக்கு மஞ்சள், சந்தனம், பால், தயிர், திரவிய பொடி உள்ளிட்ட 12 வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் அலங்கரிக்கப்பட்ட நந்தியம் பெருமானுக்கு மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி காவல் நிலையத்தில் பெண்ணை மானபங்கம் செய்த 3 காவலர்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து திண்டுக்கல் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கடந்த 2001ஆம் ஆண்டு சேடப்பட்டையை சேர்ந்த கூலி தொழிலாளி சக்திவேலின் பக்கத்தில் வீட்டில் நகைகள் திருடு போனது. இதுகுறித்து விசாரணை நடத்த செம்பட்டி காவல் நிலையத்திற்கு சக்திவேலின் மனைவி கௌசல்யாவை போலீசார் அழைத்து சென்றுள்ளனர். அப்போது அங்கிருந்த அப்போதைய காவல் ஆய்வாளர் ரெங்கசாமி, காவலர்கள் வீரதேவர், சின்னதேவர் ஆகியோர் கௌசல்யாவை மானபங்கம் செய்தனர். இதனால் மனமுடைந்த கௌசல்யா கிணற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்றார். இதனைத் தொடர்ந்து தனது மனைவிக்கு நடந்த கொடுமை குறித்து சக்திவேல் திண்டுக்கல் ஆர்டிஓவிடம் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் 40 சாட்சிகளிடம் விசாரணை நடத்திய ஆர்டிஓ அதனை மனுவாக திண்டுக்கல் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த நீதிபதி தீபா, ஓய்வு காவல் ஆய்வாளர் ரெங்கசாமி, காவலர்கள் வீரதேவர், சின்னதேவர் ஆகியோருக்கு தலா 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 36,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நெடுஞ்சாலையில் போதிய பராமரிப்பு இல்லாததால் செடிகள் காய்ந்து கிடக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. சங்கரன்கோவில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக அமைக்கப்பட்ட நெடுஞ்சாலையின் நடுவே சென்டர் மீடியனில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் செடிகள் நடப்பட்டன. இச்செடிகளை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் முறையாக பராமரிக்காததால் வெயிலில் காய்ந்து கருகி போய் உள்ளது. செடிகளை பராமரிக்க நிதி ஒதுக்கப்படும் நிலையில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் காய்ந்து போன செடிகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூரில் திடீரென பெய்த கனமழையால் பள்ளி முடிந்து வீடு திரும்பிய மாணவ மாணவிகள் கடும் அவதியடைந்தனர். வெப்பசலனம் காரணமாக மேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான அழகர் கோவில், கிடாரிப்பட்டி, வல்லரிப்பட்டி, தெற்கு தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிகாலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இந்நிலையில் மாலை வேளையில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் பள்ளி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த மாணவ மாணவிகள் சிரமமடைந்தனர். இருப்பினும் அப்பகுதியில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் HIV நோயால் பாதிக்கப்பட்ட மாமியாரை கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தப்பியோடிய மருமகனை போலீசார் கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த செங்கல் சூளை தொழிலாளியான காளிதாஸ் சிவகாசியை சேர்ந்த மாரீஸ்வரி என்பவரை கடந்த 2023ஆம் ஆண்டு காதலித்து கலப்பு திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை உள்ள நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து மாரீஸ்வரி தாய் வீட்டில் வசித்து வருகிறார். இந்நிலையில் மனைவியின் சொந்த ஊருக்கு சென்ற காளிதாஸ் பட்டாசு தொழிற்சாலையில் பணியாற்றிக் கொண்டிருந்த மாமியார் வீரமணியை வீட்டிற்கு வரவழைத்து பிரச்சனை செய்துள்ளார். அப்போது ஆத்திரத்தில் வீரமணியை கத்தியால் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தப்பியோடியதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்த போலீசார் வீரமணியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்ததைத் தொடர்ந்து பேருந்தில் மதுரைக்கு தப்பியோடிய காளிதாஸை போலீசார் பெருங்குடி சோதனை சாவடியில் வைத்து கைது செய்தனர். மதுரை மாவட்டத்தில் திடீரென கொட்டி தீர்த்த கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மதுரையில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் தல்லாக்குளம், கோரிப்பாளையம், சிம்மக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் உருவாகியுள்ளது. மேலும் மாநகரில் ஆங்காங்கே குடிநீர் குழாய்களுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். அதேபோல் கோரிப்பாளையத்திலிருந்து செல்லூர் செல்லும் ஆற்று பாலத்தில் தண்ணீர் தேங்கியதால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி ஆரணி அரசு மருத்துவமனையில் பிறந்த 5 குழந்தைகளுக்கு அதிமுகவினர் தங்க மோதிரங்களை பரிசாக வழங்கினர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை அதிமுகவினர் விமர்சையாக கொண்டாடினர். அந்த வகையில் திருவண்ணாமலை மத்திய ஜெயலலிதா பேரவை செயலாளர் பாரிபாபு ஏற்பாட்டில் ஆரணி அரசு மருத்துவமனையில் பிறந்த 5 குழந்தைகளுக்கு தலா 2 கிராம் தங்க மோதிரங்கள் வழங்கப்பட்டன. மேலும் 70க்கும் மேற்பட்ட கர்ப்பிணிகளுக்கு ரொட்டி, பழங்கள் வழங்கினர்.